பெண்ணின் ஒற்றை குரலில் அல்லாஹ் அக்பர் கேட்டீரே. பார்த்தாயா பார்த்தாயா மோடியே, பார்த்தாயா பார்த்தாயா ஒற்றை குரல் அல்லாஹ் அக்பர். ஒரு வார்த்தைக்கு உலக நாடுகளே திரும்பியதே. பார்த்தாயா பார்த்தாயா அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, போராட்ட களத்திற்கு முன்னாடி வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நலனை பார்க்க வேண்டாம், நம்முடைய உரிமைகளை இருந்து நாம் வெயில காத்து கிடக்கின்றோம். நகையை பார்க்க வேண்டாம், நலனை பார்க்க ரோட்டுக்கு வாங்க நல்லா. காவி அரசு, கர்நாடக அரசு, கல்வி கூட ஹிஜாப் தடை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, மீறுதடா மீறுதடா, நீதிமன்றம் மீறுதடா, அரசியல் சாசனம் சட்டத்தை அப்பட்டமாக மீறுதடா. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், முக்காலுக்கு தடை போடும், மூளை வாழ்ந்த கூட்டத்தை, மூளை வாழ்ந்த கூட்டத்தை உண்மையாக கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. ஹிஜாப் எங்கள் மத உரிமை, அரசியல் சட்டம் வழங்கிய உரிமை, சட்டம் நீதியை சாகரித்தால் எச்சரிக்கை எச்சரிக்கை. மதிப்போம் 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 அரசியல் சாசன சட்டத்தை என்றும் நாங்கள் மதிப்போம். மதித்திடுவோம் மதித்திடுவோம் மிதித்திடுவோம் மிதித்திடுவோம். கர்நாடகா காவி தீர்ப்பை காலில் போட்டு மிதித்திடுவோம். கர்நாடகா காவி தீர்ப்பை காலில் போட்டு மிதித்திடுவோம். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். மத உரிமையை பறிபோக, மகளிர் உரிமையை பறிபோக, வழிபாட்டு உரிமை பறிபோக எதையும் நாங்கள் விடமாட்டோம். கேட்டீரே கேட்டீரே முஸ்லிம் பெண்ணின் ஒற்றை குரலின் அல்லாஹ் அக்பர். கேட்டீரே. பார்த்தாயா பார்த்தாயா ஒற்றை குரல் அல்லாஹ் அக்பர். என்ற ஒரு வார்த்தைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்த்தாயா? உலக நாடுகளே திரும்பி பார்த்தாயா? அல்லாஹ் அக்பர். ஐயா உயர்த்தியான கோஷம் போடுங்க. ஜாக்கிர் ஸ்டேட் வரும். மிதித்திடுவோம் மிதித்திடுவோம் கர்நாடக காவி தீர்ப்பை காலில் போட்டு மிதித்திடுவோம் மிதித்திடுவோம் மிதித்திடுவோம். உலக நாடுகளே திரும்பியது பார்த்தாயா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழியில பொருட்படுத்தாதீங்க, கொஞ்சம் கூட்டத்துக்கு எதிரில் வந்துருங்க. ஆர்ப்பாட்ட காலத்துக்கு எதிரில் வாங்க, நல்லா இருக்கும். பிரியாணி எடுக்குமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்களின் நீதி கேட்கும் போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கர்நாடக ஹைகோர்ட்டின் காவி தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கின்றோம். கர்நாடக ஹைகோர்ட்டின்
உரிமையை மீது கொடுக்கிறோம். பிரியாணி நின்னுங்க, வெயில் அதிகமா இருக்குது. கொஞ்சம் பிரியாணி நில்லுமா, பிரியாணி நில்லு. கொஞ்சம் தூரமா கொஞ்சம் தூரம் போங்க. நகரமன்ற துணைத் தலைவர் ஆலியா சுபேர் அகமது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பறிக்காதே பறிக்காதே ஹிஜாப் என்ற பெயரில் தனி மனித உரிமையை பறிக்காதே, தனி மனித உரிமையை பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே முஸ்லிம் பெண்களின் உரிமையை பறிக்காதே. பதில் சொல், பதில் சொல். கொஞ்சம் கையை வைத்துமா. அல்லாஹ் அக்பர். தூண்டாதே தூண்டாதே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மக்களிடம் பிரிவினையை தூண்டாதே. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். நீதிமன்றமே பதில் சொல், பதில் சொல். அரசியல் சட்டம் முக்கியமா, அரசியல் சட்டம் முக்கியமா, சீருடை முக்கியமா, சீருடை முக்கியமா. பதில் சொல், பதில் சொல். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சட்டப்படி தீர்ப்பளிக்காமல் மார்க்க சட்டத்தை திரித்து கூறி குர்ஆனோடு விளையாடிய காவி நீதிபதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். முறியடிப்போம் முறியடிப்போம். சீருடையின் பெயரிலே சீண்டி பார்க்கும் காவி அரசின், சங்கி அரசின், காவி அரசின், சங்கி அரசின் மதவரியை முறியடிப்போம். காவி அரசே, காவி அரசே, காவி அரசே, காவி அரசே. கர்நாடக அரசே, கர்நாடக அரசே, கர்நாடக அரசே, கர்நாடக அரசே. காவி அரசே, காவி அரசே, கர்நாடக அரசே, கர்நாடக அரசே. கல்வி கூட ஹிஜாப் தடையை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. காவி அரசே, காவி அரசே, காவி அரசே, காவி அரசே. சங்கி அரசே, சங்கி அரசே, கர்நாடக அரசே, கர்நாடக அரசே. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. மீறுதடா, மீறுதடா. நீதிமன்றம் மீறுதடா, அரசியல் சாசன சட்டத்தை அப்பட்டமாக மீறுதடா. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். முக்காலுக்கு தடை போடும் மூளை வளர்ந்த கூட்டத்தை, மூளை வளர்ந்த கூட்டத்தை, கூறுகெட்ட கூட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. ஹிஜாப் எங்கள் மத உரிமை, ஹிஜாப் எங்கள் மத உரிமை, ஹிஜாப் எங்கள் இறைவனின் சட்டம், ஹிஜாப் அல்லாஹ்வின் சட்டம். அரசியல் சட்டம் வழங்கிய உரிமையை சட்டம் நீதியை சாகடித்தால் எச்சரிக்கை எச்சரிக்கை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். ஜவுர் பேர் வந்து கோஷமாதி பார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம், வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்களின் நீதி கேட்கும் போராட்டம், வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்களின் நீதி கேட்கும் போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கர்நாடக ஹைகோர்ட்டின் காவி தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
பறிக்காதே 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 ஹிஜாப் என்ற பெயரில் தனி மனித உரிமை பறிக்காதே 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 முஸ்லிம் பெண்களின் உரிமை பறிக்காதே. अल्लाह अकबर, अल्लाह अकबर, अल्लाह अकबर। सब लोग जानते हैं कि हिजाब का मसला अल्लाह अज़्ज़ व जल का और उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की तरफ से है। अल्लाह के इस कानून के सिलसिले में किसी भी इंसान को, चाहे वो दुनिया में कितना बड़ा भी ओहदा रखता हो, किसी पार्टी का हो, कुछ भी हो, अल्लाह अज़्ज़ व जल और उसके रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के हुक्म के मुकाबले में उसकी बात हमारे चप्पल के नीचे है। अल्लाह अकबर। ये इबादत है, अल्लाह का हुक्म है, अल्लाह के रसूल का हुक्म है, तो ये इबादत है, नेकी है, और इस इबादत का हक छीनने वाला कोई माई का लाल नहीं हो सकता है। बीजेपी हो, कोई भी हो, सुन ले, कान खोल कर सुन ले। तुमने एक मुस्कान बहन की आवाज का अल्लाह अकबर सुना, मुस्कान बहन की जुबान से अल्लाह अकबर सुना, तुम्हारा टोला सब पीछे हट गया, तुम्हारी जमात पीछे हट गई। अल्लाह अकबर। सुन लो, कान खोल के सुन लो, कान खोल के सुन लो। अगर सुन नहीं सकते हैं तो मशीन लगा कर सुन लो। अब हम मुसलमान सबकी आवाज है। अल्लाह अकबर। तुम सत्यानाश हो जाओगे, तुम बर्बाद हो जाओगे। युरीदून लियुत्फिऊ नूर अल्लाह बिअफ़वाहिहिम वल्लाहु मुतिम्मु नूरिही वलौ करिहल काफिरून वलौ करिहल मुशरिकून। अल्लाह के इस हुक्म को, अल्लाह के इस नूर को तुम मिटाना चाहो, बुझाना चाहो, तुम बर्बाद हो जाओगे, तुम हलाक हो जाओगे। चाहे काफिर इसको नापसंद करे, मुशरिक इसको नापसंद करे, अल्लाह का हुक्म गालिब आकर रहने वाला है। और अल्लाह का हुक्म हिजाब के बारे में साफ है। अल्लाह का हुक्म आपको देखना है तो सूरह नूर की आयत नंबर 30 पर 1, इसी तरह सूरह अहज़ाब की आयत नंबर 50 पर 9। इन आयतों में देख लीजिए, जब शराअत के साथ है तो ये कौन होता है, ये कौन होता है जो अल्लाह के हुक्म में कान लड़ाते हैं, अपनी बात बोलते हैं। मैं एक बात बोलना चाहता हूँ, कुछ लोग हैं और कुछ पार्टियां हैं, कुछ जमातें हैं, काफिर जमातें, जाहिर बात है, वो चाहते हैं कि मुसलमान को, मुसलमानों के दीन इस्लाम को किसी तरह दबाएं। उनको मालूम होना चाहिए, अगर उनको जरा भी अकल है, जरा भी समझ-बूझ है, दुनिया में कभी भी कोई आदमी, कोई कौम, कोई हुकूमत मुसलमानों को, दीन को खत्म नहीं कर सकती, नहीं खत्म कर सकती है। आपके पास मिसालें हैं, उनका सत्यानाश हुआ, वो हलाक हुए, बर्बाद हुए। अगर तुम हलाक नहीं होना चाहते हैं, संभलना चाहते हैं, तो आपके लिए मौका है। अपना ये जालिमाना हुक्म, कुरान के खिलाफ, हदीस के खिलाफ, दीन के खिलाफ अपने हुक्म वापस लो, वरना तुम्हारा अंजाम दूर नहीं, देर नहीं। अल्लाह अकबर, अल्लाह अकबर। அடுத்ததாக கண்டனை நிகழ்த்த தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன் உள்ளவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் ஹிஜாபுக்கு எதிரான தீர்ப்பை கண்டிக்கும் விதமாக தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளை கண்டிக்கும் விதமாக ஹிஜாப் அணிவதற்கு தடை விதித்திருக்கின்ற கர்நாடக அரசை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த ஹிஜாபுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்
முஸ்லிம்களாகிய நாம் எத்தகைய உரிமையை பெற்றிருக்கிறோம், நமக்கு எப்படியெல்லாம் தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்நாடக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், யூனிஃபார்ம், அனைவரும் ஒரே மாதிரியான உடை அணிய வேண்டும் என்ற யூனிஃபார்ம் சட்டத்திற்காக வேண்டி நீங்கள் கட்டுப்பட வேண்டும். உங்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை நீங்கள் பேண முடியாது. யூனிஃபார்ம் தான் தலையாயது என்கிற ஒரு அடிப்படையிலையும், இஸ்லாம் மார்க்கத்திலேயே இந்த ஹிஜாப் சொல்லப்படவில்லை, குர்ஆன்ல அப்படி எந்த உத்தரவும் இல்லை என்ற அடிப்படையிலையும் இந்த காவி நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னால் முதல்ல நம்ம நாட்டில் எது முக்கியமானது? யூனிஃபார்ம் முக்கியமானதா அல்லது அரசியல் சாசனம் முக்கியமானதா? அரசியல் சாசனத்திலே நமக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டு உள்ளது என்று சொன்னால், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய மதத்தை பேணுவதற்கு உரிமை உண்டு, சமமான உரிமை உண்டு. பிரச்சாரம் செய்வதற்கு, பேணுவதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று அரசியல் சாசனத்தினுடைய 25வது பிரிவும் இன்னும் பல பிரிவுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த உரிமை வழங்கப்பட்டது தெரியுமா? பல மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில எல்லா மதத்தவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, சமமான உரிமை இருக்கிறது என்ற சட்டம், அரசியல் சாசனம் எதனால் உருவாக்கப்பட்டது? இந்த வரலாறை எண்ணி பார்க்க வேண்டும். வெள்ளையனை விரட்டுவதற்காக மற்ற எந்த சமுதாயத்தை விடவும் நாம தான் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டுதான் நாடு பிரிவினை அடையக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களை, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அனைவருமே மற்ற மதத்தை போல சமமாக நடத்தப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை வழங்கும் விதமாகத்தான் அன்றைக்கு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுது என்ன செஞ்சார்கள் தெரியுமா? யூனிஃபார்மை பார்க்கவில்லை. எல்லோரும் ஒரே மொழி பேச வேண்டும், ஒரே விதமாக ஆடை அணிய வேண்டும், ஒரே விதமான கலாச்சாரத்தில் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் பார்க்கவில்லை. என்ன பார்த்தார்கள்? இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும், வேற்றுமையில ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்துத்தான் எல்லா மதத்தவர்களும் எல்லா கலாச்சாரத்தில் உள்ளவர்களும் அவரவர்கள் முறைப்படி நடந்து கொள்ள உரிமை தருகிறோம், போகாதீர்கள் என்று சொன்னார்கள். நாம இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்கள் ஜின்னாவை நம்பி அவர் பின்னால் போகவில்லை, பாகிஸ்தானுக்கு போகவில்லை. இங்கே உள்ள காந்தியை நம்பி இங்கே இருந்தோம், நேருவை நம்பி நம்ம இருந்தோம், அபுல் கலாம் ஆசாத் அவர்களை நம்பி இருந்தோம். அன்றைக்கே உங்களுக்கு இந்த உரிமை கிடையாது, உங்க மதத்தை பேண விடமாட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் அன்றைக்கே பாகிஸ்தானுக்கு சென்று இருப்பார்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு மிகப்பெரிய சரிக்கு சரியான ஒரு எதிரியை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். பாகிஸ்தான் பலமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நீங்கள் போகாதீர்கள், கெஞ்சினார்கள். நீங்கள் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் பகுதியில் உள்ளவர்கள் போய்விட்டு போகிறார்கள். பஞ்சாபை இரண்டாக பிரித்தார்கள், ஒரு பகுதி பாகிஸ்தான், அங்கே அந்த மக்கள் இருந்தார்கள், நம்ம யாரும் போகவில்லை. வங்காளத்தை இரண்டாக பிரித்தார்கள், அதில் ஒரு பகுதி பாகிஸ்தான் என்றார்கள். அங்கே இருந்தவர்கள் தான் அங்கே இருந்தார்களே தவிர இங்கே இருந்து நம்ம போனோமா என்று சொன்னால் போக வேண்டிய காரணங்கள் இருந்தன, கலவரங்கள் நடந்தன, நமக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்டன. ஆனாலும் நாம இங்க இருந்தோம், போகல. எதனால் போகல? இந்த நாட்டில நம்ம முஸ்லிம்களாக வாழ முடியும், எல்லா மதத்தவர்களைப் போல உரிமை நமக்கும் நிச்சயமாக தரப்படும் என்று அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்பி நம்ம இருந்தோம். நீ அன்றைக்கு இதை சொல்லி இருப்பாயானால் இந்த நிலைமை, இந்தியாவை விட முந்திய ஒரு எதிரியை நீ ஏற்படுத்தியிருப்பாய், மிகப்பெரிய ஆபத்தை நீ உனக்கு தானே ஏற்படுத்தி இருப்பாய் என்பதற்காகத்தான் அன்றைக்கு சாசனத்தை உருவாக்கும் பொழுது இந்த வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்ப எல்லாவற்றையும் விட எது முதன்மையானது என்று சொன்னால் இந்த வழிபாட்டு மத உரிமை முக்கியமானது. யூனிஃபார்ம் முக்கியமானதா? முதல் யூனிஃபார்ம் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்குறது என்பது அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய விதிமுறைக்கு மாற்றமானது. ஏன்? பலவிதமான மொழிகள் இருக்கும் பொழுது எல்லாம் ஒரு மொழி பேசணும் சொல்லுவியா? யூனிஃபார்ம் சொல்லியா இல்லையா? நாடு முழுவதும் ஹிந்தி தான் பேசணும் சட்டம் கொண்டு வர முடியுமா உன்னால? அதான யூனிஃபார்ம். யூனிஃபார்மாக நீங்க ஒரு மொழியை கொண்டு வர முடியாது, யூனிஃபார்மாக ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வர முடியாது,
யூனிஃபார்மாக எல்லாரும் பேண்ட் போடுங்க சொல்ல முடியுமா? அல்ல எல்லாரும் லுங்கி அணிங்கன்னு சொல்ல முடியுமா? யூனிஃபார்மாக அவங்களுக்கு ஒன்று கொண்டு வர முடியாது, சாத்தியமே இல்லை. பள்ளிக்கூடங்கள்ல பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு வேண்டாம் என்பதற்காக வேண்டி ஒரே மாதிரியான ஒரு நிறத்தில் ஒரு வடிவத்தில் ஆடை அணியுங்கள் என்று சொன்னால் அதுல பிரச்சனை இல்லை. அதுல எங்க மதத்தினுடைய முறையில் அணியக்கூடாது. தலையில் ஒரு துணியை கூடுதலாக போட்டுக் கொள்ளுகிற காரணத்தினால் அதுல யூனிஃபார்ம் வரவில்லை என்று சொல்வார்கள் என்று சொன்னால், அப்ப யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்தை விட நீதிபதிகளுடைய உடைகளுக்கு யூனிஃபார்ம் இருக்கிறது. நீதிபதிக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா? நீதிபதி இந்த மாதிரி போய் உட்கார முடியுமா? என்னை மாதிரி சட்டை போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அந்த நீதிபதி யூனிஃபார்ம் போட கடமைப்பட்ட நீதிபதி எதுக்கு நெத்தியில பட்டடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு? அது யூனிஃபார்ம் மாற்றமாச்ச. சில நீதிபதிகள் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார்கள், சில நீதிபதி நெத்தியில திலகமிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், பட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், தர்பன் கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், பலவிதமான வடிவ ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கொண்டு நீதிபதியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உங்களுக்கு எங்க போச்சு நீதி யூனிஃபார்ம்? எல்லா நீதிபதியும் ஒரே மாதிரி அணிகிறீர்களா? அப்ப உங்க மதத்தை பேணி கொண்டுதான் யூனிஃபார்ம் கடைபிடிக்கிறீங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீதிபதி கூடிய கோட் சூட்டை போட்டுக்கிறாங்க. அதோட நாங்கள் யார் என்று காட்டக்கூடிய அடையாளத்தையும் காட்டுகிறார்கள். அதையும் காட்டுறீங்க. நீதிமன்ற தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களை இந்த மாதிரி இருப்பீர்களே ஆனால் எங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனாலும் நீங்கள் அதை யூனிஃபார்மை மீறிவிட்டு உங்கள் மதத்தை கடைபிடிக்கிறீர்கள். யூனிஃபார்ம் என்று சொல்கிறீர்களே, பள்ளிக்கூடங்கள்ல சரஸ்வதி பூஜை செய்ய சொல்கிறீர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லி ஆசிரியர் காலிலே விழுந்து சாஷ்டாங்கம் பண்ண சொல்கிறீர்கள். இது யூனிஃபார்மா? இது மதச்சார்பின்மைக்கு உகந்த ஒரு சட்டமா? இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்கள்? யூனிஃபார்ம் கொண்டு வருவோம் என்கிற பெயர்ல முஸ்லீம்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமை பேணக்கூடாது இருக்கிறார்கள். யூனிஃபார்ம்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் ராணுவம், போலீஸ். இதுல யூனிஃபார்ம் கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. யூனிஃபார்ம் இருக்கிறது, போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கிறது. இந்த ராணுவத்தில் சீக்கியர்கள் மாத்திரம் தலைப்பை அணிந்திருக்கிறார்களா இல்லையா? எல்லாரும் யூனிஃபார்ம் போடுறாங்க, தலைப்பை அணியக்கூடாது. ராணுவத்தில் தாடி வைக்க கூடாது, ராணுவத்தில் வைக்க முடியாது. ஆனால் சீக்கியர்களாக இருந்தால் அவர்கள் தலைப்பாய் கட்டிக் கொள்ளலாம், தாடி வைத்துக் கொள்ளலாம், ராணுவ தளபதியாக ஆகலாம், ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்துக்கு தளபதி ஆகலாம். ஏன் உங்க யூனிஃபார்ம் எங்க போச்சு என்று கேட்டால் அது மத உரிமை. அப்ப சீக்கியர்கள் தலைப்பாயை கட்டுவது மத உரிமை. அப்ப உங்களுடைய யூனிஃபார்ம் வளைகிறது. சீக்கியர்கள் தாடி வைப்பது மத உரிமை. அந்த இடத்துல நீங்கள் வகுத்த அந்த யூனிஃபார்ம் காணாமல் போய்விடுகிறது. முஸ்லிம்கள் தொப்பி போட்டால் அங்க மத சாயம் வந்து விடுகிறது, யூனிஃபார்ம் வருகிறது. முஸ்லிம்கள் ஹிஜாப் போட்டால் யூனிஃபார்ம் எங்கேன்னு கேட்கிறீர்கள். அப்ப யூனிஃபார்ம் போலீஸ்ல கடைபிடிக்கிறீங்களா? ராணுவத்தில் கடைபிடிக்கிறீங்களா? இப்ப கூட எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் தமிழ்நாடு பல மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமிக்கு விரதம் இருப்பாங்க சில நாட்கள். அந்த நாட்கள்ல காவல்துறையினர் சீருடை அணிய மாட்டார்கள். அதுக்கு ஒரு பர்மிஷனை வாங்கி கொண்டு அவங்க செருப்பும் போட மாட்டாங்க, அந்த உடையை அணிய மாட்டார்கள், ஷேவ் பண்ண மாட்டார்கள். அது அனுமதிக்கிறாங்க, குறை சொல்லல. யூனிஃபார்மை விட அந்த மத நம்பிக்கை முக்கியம் உணர்ந்தாலே சரிங்க. அவர்களுடைய மத உணர்வை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு இந்த உரிமை வழங்கினீர்கள் என்று சொன்னால், எங்க மதத்தில் தாடி வைக்க சொல்லி இருக்கு முஸ்லீம் கேட்டா உனக்கு அது இல்லை என்று மதத்தில் இருக்குதா, கட்டாயம் சொல்லப்பட்டிருக்குதா என்று ஒரு கேள்வியை கேட்டு நம்முடைய உரிமை மறுக்கிறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் வழங்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த யூனிஃபார்ம் என்று சொல்வது ஒரு கொஸ்டினாக வரும் என்று சொன்னால், யூனிஃபார்மா உரிமையா? அரசியல் சாசனம் வழங்கின மத உரிமை ஃபர்ஸ்டா, யூனிஃபார்ம் என்று ஃபர்ஸ்டா? யூனிஃபார்ம் என்று நாட்டை புலப்படுத்துவது நல்லதா, அரசியல் சாசனத்தை பேணுவது நல்லதா? இதைத்தான் நீதிபதிகள் கவனிச்சிருக்கணும். நீதிபதி கவனிக்கல. இதெல்லாம் தெரியாம என்ன தெரியும்? அவர்கள் வேண்டும் என்ற இஸ்லாத்துக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டவர்கள் தான் அதிகமான நீதிமன்றங்களில் இருக்கிறார்கள். இந்த ஒரு தீர்ப்புல நம்ம பார்த்தோம், ஏராளமான தீர்ப்புகளை பார்த்து விட்டோம். முத்தலாக் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு எந்த கிரவுண்டுமே கிடையாது. இது சிவில் மேட்டரு. இந்த சிவில் விஷயத்திற்காக வேண்டி முத்தலாக் சொன்னால் 3 வருஷம் சிறை என்று சொல்லி ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது தவறு என்று நீதிமன்றத்திற்கு போனால் இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம், பாரதூரமான விஷயம். இதை இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. சிஐஏ என்று கொண்டு வந்தார்கள்.
கொண்டு வந்து பெரும்பாதியான 20 கோடி முஸ்லிம்களை நாடற்றவர்கள் ஆக்குவதற்காக வேண்டி இதை கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு வருகிற டெல்லியிலேயே குலுங்குற வகையில ஷாஹின்பாக் நடக்கிறது, கம்பிக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட அந்த உச்ச நீதிமன்றம் இதை விசாரணை எடுத்ததா? இந்த சிஏஏ கொண்டு வந்து தப்பு, என்பிஆர் என்ஆர்சி தப்பு, மத அடிப்படையில் முஸ்லிமுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு குடியுரிமை இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ற ஒரு அடிப்படையான விஷயத்திற்காக வேண்டி இந்த உச்ச நீதிமன்றம் வந்து விசாரணை எடுத்தார்களா? தீர்ப்பு அளித்தார்களா? இல்ல. இதே மாதிரி தான் பாபர் மசூதி வழக்கில் என்ன செய்தார்கள்? 3 பங்காக பிரித்து இடித்தவனுக்கு 2, இழந்தவனுக்கு 1 என்று அலகாபாத்தில் சொன்னார்கள். அந்த அலகாபாத் ஹைகோர்ட்ல சொன்னார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அவன் சொன்னதையும் தாண்டி எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். 3ல் 2 பங்கு அவனுக்கு, 1 பங்கு உனக்கு என்று அலகாபாத்தில் சொல்லுகிறான். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஒரு சொத்து யாருக்கும் சொந்தம் என்று சொன்னால் 2 விதத்தில் தான் நாட்டில் தீர்மானிக்க முடியும். எப்படி தீர்மானிக்கணும்? அவன் பேர்ல பட்டா இருக்குதா, ஆவணம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். அல்லது அவன் அனுபவ பாத்தியில் இருக்கான்னு பார்க்கணும். அவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் தான் உரிமையாளன். அல்ல ஆவணம் வைத்திருந்தால் உரிமையாளன். பாபர் மசூதியை 450 ஆண்டு காலம் அனுபவித்திருக்கிறோம். அதற்குரிய வக்ஃப் போர்டு ஆவணங்கள் நமக்குரிய என்பதற்கு ரெக்கார்டுகள் கையில வைத்திருக்கிறோம். இந்த 2 தவிர சிவில் விஷயத்தில் தீர்ப்பளிக்க வேறு முகாந்திரம் இருக்குதா? இந்த 2 தான் பார்க்கணும். நீதிபதி சொல்றான், உள்ள தோண்டி பாருங்கிறான். அகழ்வாராய்ச்சி பண்ணி எதுக்கு சொல்றான்? மதவெறி முத்தி போய் இவர்கள்லாம் நீதிபதிகள் எப்படி வந்தால் நீதிபதி சிரிக்கிற உலக நாடுகள்லாம் ஒரு இடம் யாருக்கு சொந்தம்னு கேட்டா உன் பேப்பர் கொண்டு வான்னு கேட்கணும். இல்லன்னா எவ்வளவு நான் இருக்கேன்னு கேட்கணும். நான் 12 வருஷமா இருக்கிறேன், அப்ப நீ தான் சொந்தக்காரன் போ. அல்ல என் ஆவணங்கள்லாம் இருக்குது, நீ தான் சொந்தக்காரன். இதுதான் தீர்ப்பளிக்க வேண்டிய முறை. இப்படித்தான் சிவில் சட்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அடிகளை தோண்டி பாரு ஏதாவது கிடைக்குதா? அப்ப பாராளுமன்றம் தோண்டி பார்த்தா கூட ஏதாவது கிடைக்குமே. அப்ப என்ன செய்வ? வேற ஆளு ஒண்ணு ஒத்துக்குருவியா? இந்த டீக்கடை யாருக்கு சொந்தம்னு கேட்டு தோண்டி பாருங்க. தோண்டி பார்த்தா ஒரு சிலை ஏதாவது கிடைக்குமா? அவனுக்கு தான் சொந்தம். இப்படி எவனா சொல்லுவானா? அப்பட்டமாக நீதிபதிகள் மீறுகிறார்கள். சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறார்கள். அவர்கள் படித்த சட்டம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை, அரசியல் சாசனம் பெரிதாக தெரியவில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற மத வெறி எப்படி யோசிக்க சொல்லுது? அதை தோண்டி பாருங்க என்கிறார்கள். தோண்டி பார்த்து கூட ஒண்ணும் கிடைக்கல. தோண்டி பார்க்கும் பொழுது பாபர் மசூதிக்கு அடியில ஒரு கோவில் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடைக்கல. கிடைக்காம இருந்து சொல்றான், அது நம்புகிறார்கள். இந்துக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். அப்ப ஒருத்தர் நம்புறதெல்லாம் தீர்ப்பு வழங்குவதற்குரிய ஆதாரம் ஆகுமா? ஆகும் இந்த நாட்டில். அப்ப என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்களுடைய பிரச்சனை வரும் பொழுது நமக்கு எதிராக அந்த தீர்ப்பளிக்கணும் என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். மாட்டுக்கறி வந்தாலும் அந்த வழக்கை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள். குர்பானி ஒட்டகத்தை கொடுக்கலாமா என்றால் அதில் வந்து தலையிடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறார்கள்? அவசர வழக்காக எடுத்து நமக்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுதான் இந்த கர்நாடகத்தில் நடக்கிறது. நாங்கள் உரிமை பாதிக்கப்பட்டு போனோம் என்று சொன்னால் நீதிபதி சட்ட புஸ்தகத்தை படிச்சு நீ தீர்ப்பளி. இந்த நீதிபதி என்ன சொல்றான்னு கேட்டா, குரான்ல இருக்குதான்னு கேட்கிறான். குரான்ல இல்லைங்கிறான். குரான்ல இருந்தா நீ செய்ய சொல்லிடுவியாப்ப? குரான்ல வந்து அல்லாஹ்வை தவிர யாருமே வணக்கத்துறை இல்லைன்னு இருக்குது. இடிச்சு தள்ளிடுவோமா? குரான்ல கூட எங்களுக்கு உள்ளதடா, நீ என்ன தீர்ப்பளிக்கிறது? குரான்ல நபிகள் நாயகத்தை பின்பற்றணும் இருக்கிறது, சிலை வைக்க கூடாது இருக்கிற உடை தள்ளிடுவோம் எல்லாத்தையும். கேட்ட இந்தியாவுடைய சட்டப்படி தீர்ப்பளிக்கிறான்னு கேட்டா உங்க குரான்ல இருக்கு, குரான்ல இருக்குது. ஆனா கேட்கலாம், குரான்ல இல்ல, ஹிஜாப் அணிய வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லப்படலைன்னா அதை சொல்லும் பொழுது அவனுடைய காவி புத்திய மூளைக்கு அப்படி அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? தீர்ப்புல அரசியல் சட்ட இந்த விதி பிரகாரம் சொல்லாம அம்பேத்கர் என்ன சொன்னார்? இந்த முஸ்லிம் பெண்களுக்கு இந்த புர்கா என்பதுதான் பெரிய ஆபத்தானது என்று அம்பேத்கர் சொன்னதை நான் நினைவு கூட்டுகிறேன். அந்த அம்பேத்கர் அது மட்டுமா சொன்னாரு? இந்து மதத்தை ஒழிக்கிறான் ஒரே வேலைக்காரு. நான் இந்துவா பிறந்தேன், இந்தியாவா சாக மாட்டேன்டாரு. அது மேற்கோள் காட்டு. அம்பேத்கர் இது மட்டுமா சொன்னாரு? எல்லா மனுஷனும் சமம்டாரு. இந்து மதத்தை ஒழிச்சு கட்டணும்னு சொன்னாரு. அப்ப அதை எடுத்து காட்டுவியா? அவ அம்பேத்கர் ஏதோ போற போக்குல ஏதோ சொல்லியிருப்பாரு. அதை எடுத்து காட்டி இந்த தீர்ப்புக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? சட்டத்துல என்ன அம்பேத்கருடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் இருக்கிற? அம்பேத்கர் சொன்ன சட்டம் ஆயிருமா? அதை எடுத்து காட்ட முடியுமா? அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பு 2 விதம் தப்பு செய்யலாம்.
ஒன்னு யூனிஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறான். இது அரசியல் சார்ந்து எதிரானது. யூனிஃபார்ம் ஃபர்ஸ்ட் அல்ல, உரிமை ஃபர்ஸ்ட். முதல்ல என் உரிமை ஃபர்ஸ்ட். அப்ப யூனிஃபார்ம் என்று நீ சொல்லி ஜட்டியை போட்டு வான்னு சொன்னா நாங்க எல்லாம் கேட்கலாமா? அல்ல, உன்னுடைய யூனிஃபார்ம் வேற வேற யூனிஃபார்ம்லாம் இருக்கிறது. கும்பி மேளாவுல போனா அந்த யூனிஃபார்ம் நீங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத யூனிஃபார்ம், முழு நிர்வாண யூனிஃபார்ம். அதை நீ எல்லாம் நாங்க யூனிஃபார்ம் கொண்டு வர்றோம், எல்லாம் சமமா இருக்கணும், ஒரே மாதிரி ஆக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் நிர்வாணமா என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். ஏன் நீ உனக்கு அது சரி நம்புகிறாய்? அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தால் நாங்கள் அவுத்து போட்டு போகணுமா? அப்ப என்ன யூனிஃபார்ம்? அப்ப யூனிஃபார்ம் என்ற ஒரு விஷயத்தை வைத்து நம்மளை என்ன செய்கிற ஏமாத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடாட்டி வித்தியா முஸ்லீம் தெரிஞ்சிருமா என்னடான்னு கேட்டா, பாதி பொம்பளை பிள்ளைங்க தலையில ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, பாதி பிள்ளைங்க போட்டுட்டு இருக்கும்போது இந்து முஸ்லீம் வேறுபாடு தெரிஞ்சிடும். இல்லாட்டி தெரியாதா? அது இல்லாம இருந்தா இது முஸ்லீம் தெரியாதா? சரி, ஆம்பளை படிக்க போறோம், முஸ்லீம் இல்லையான காலேஜ் எல்லாம் துப்பிலாம் போட்டு போக மாட்டோம், இந்து அப்படித்தான் இருப்பான், முஸ்லீம் அப்படித்தான் இருப்பான். அப்ப வேறுபாடு தெரியல தானே? வேறுபாடு தெரியுமில்ல, பார்த்தோன்னு பாயிடுவான்ல. நீங்க எந்த அடையாளம் போடாட்டா கூட இவன் பாய், இவன் இந்து சொல்லிடுவானே, இவன் கிறிஸ்தவன் சொல்லிடுவான். அந்த பழக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அந்த மதம் தெரியக்கூடாதான். அப்படி பார்த்தா மதத்தை விசாரிச்சுருவாங்கிறான். சரி, அப்படி சொல்றீங்களா? அப்ப சமமா இருக்கணும், அப்படித்தானே? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படி சொன்னால், அப்ப பெண்கள் இருக்கிறாங்க, சில பெண்களுக்கு நீண்ட கூந்தல் இருக்கும், சில பொம்பளை கும்பிக்காத முடியா இருக்கும். இது பார்த்தா வித்தியாசமா தெரியுது, பாரபட்சமா இருக்குது, எல்லாம் ஒரு ஜனம் வெட்டிட்டு வா. சமமா இல்லையில, ஒரு பொம்பளை பெரிய முடி ரெண்டு ஆளை காட்டிட்டு இருப்பான், இன்னொருத்தி முடியே இருக்காது, அது பாரபட்சமா இருக்குது. மனம் வருத்தப்படுவார்கள். அவங்களுக்கு மட்டும் பெரிய முடி, எனக்கு மட்டும் முடி இல்ல அப்படின்னு சொல்லி சமப்படுத்தி யூனிஃபார்ம் கொண்டு வரலாமா? எல்லாம் கூட வெட்டிட்டு வான்னு சொல்லி பார்ப்போம். அல்ல, ஒருத்தர் நல்லா அழகா இருப்பா, ஒருத்தர் கருப்பியா இருப்பா, சமமாக இல்லை, பெயிண்ட் பூசிட்டு வா. அவ கருப்பா இருக்கிறாள், நீ வெள்ளையா இருக்கிறாய். வெள்ளையா இருந்தாலும் வசதிமா நினைப்பாய், கருப்பா இருந்தால் மட்டமாக நினைப்பாய். அதனால என்ன செய்யணும்? கருப்பா உள்ளவனுக்கு வெள்ளை பெயிண்ட் அடி, வெள்ளையா இருக்கிறது கருப்பு பெயிண்ட். ஏதாவது ஒரு முடி யூனிஃபார்ம் கொண்டு வருவியா? எப்படா முடியும்? வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை உன்னால ஒழிக்க முடியாது. ஒழிக்கிறது மடமை. அவரவர் கலாச்சாரத்தை கொண்டு குறிப்பிட்டு நீ இதை செய், இதை செய்யாது என்று சொல்வது அறிவீனம். இந்த ஒரு பொது புத்தி கூட இல்லாமல் நீதிபதி சொல்றான், யூனிஃபார்ம் சட்டம் போட்டு விட்டது மாநில அரசாங்கம், அந்த யூனிஃபார்முக்கு நீ கட்டுப்படுத்த ஆகணும். மாநில அரசாங்கத்தோட உரிமை இருக்குது. அரசு பள்ளிக்கூடங்கள் ஹிஜாபை தடுக்க முடியாது. அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் இதை தடுப்பாங்க, அவ்வளவுதான் அவங்க செய்ய முடியும். இப்படி செய்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப யூனிஃபார்ம் என்பதை அவளை அறிவன் வழங்கிட்டீங்களா? அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்து இதுல என்ன செய்யறான்? திரிக்கிறான். அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து இந்து மதத்தில் உள்ள பல பேருக்கு வந்துச்சு. நாங்க எல்லாம் இந்து தானே, எல்லாரும் போய் நாங்க சாமியை கருவறை கிட்ட போய் கும்பிட போறோம், யூனிஃபார்ம். அட, இந்துக்கள் கேட்கறான்ல, அதுல ஒருத்தன் தான் சாமியை பூஜை செய்யணும், நாங்களாம் செய்யக்கூடாதா? நாங்களும் இந்து தானே என்று எங்களுக்கு யூனிஃபார்மாக அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும். எங்களை வச்சு திருவிழா நிப்பாட்டுறாங்க, எங்களை கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை பூஜை செய்ய விட மாட்டேங்கிறான் என்று ஒரு சார் தீர்வு கோர்ட்டு கொண்டு வந்தால் நீ என்ன சொல்லுவாய்? கொடுத்துருவியா? உடனே எல்லாம் கிட்ட போய் பூஜை செய்யணும் உன்னால சொல்ல முடியுமா? சொன்ன பட்டியல் தெரியும், மேல்சாதிக்காரன் செய்வாத ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன போச்சு யூனிஃபார்ம்? யூனிஃபார்ம் என்பதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பசப்பு வார்த்தை. யூனிஃபார்ம் மாதிரியான ஒரு பித்தராட்டை எதுவுமே கிடையாது. யூனிஃபார்ம் கொண்டு வர முடியவே முடியாது. எல்லாம் ஒண்ணு கிடையாது, வித்தியாசமா தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன்ங்கிற முறையில மட்டும்தான் ஒன்றே தவிர மொழியில வேறு, நிறத்துல வேறு, கலாச்சாரத்துல வேறு, பண்பாட்டுல வேறு, கொள்கையில வேறு, நம்பிக்கையில வேறு, எல்லாத்திலும் வேறுபட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் உண்டாங்க போகிறாய். அப்ப இந்த ஒரு காரணத்தையும் சொல்லுகிறான். ரெண்டாவது என்ன சொல்றான்? உங்க மதத்தில் இல்லைங்கிறான். சரி, நான் கேட்கிறேன், இந்த மதத்துல இல்லைங்கிறான்ல, மதத்துல கொடுத்த உரிமை வந்து குர்ஆன் ஹதீஸ்ல உரிமை இந்த அரசியல் சாசனம் சொல்லி இருக்குது இல்ல. எப்படி சொல்லி இருக்குது? முஸ்லீம்கள் எதை இஸ்லாம் சொல்றாங்களோ அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. இந்துக்கள் எதை இந்து மதம் சொல்றாங்களோ அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. இப்ப இந்துக்களுடைய உரிமை பற்றி பேசி வரும்பொழுது பகவத்கீதை உண்டான்னு கேட்பியா? எத்தனை விஷயங்கள் புதுசு புதுசா உண்டாக்கி அவங்க செய்கிறார்கள். அது சம்பந்தமான வழக்கு வரும் பொழுது உங்க வேதத்தில் அப்படி இருக்கான்னு எனக்காக கேட்டிருக்கிறியா? அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இந்து மத கலாச்சாரம் ஒத்துக்கிறான். நம்முடைய நடவடிக்கைகள் வந்து குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கிறான். குர்ஆன்ல தெளிவாக இருக்கு, மூமினான பெண்களுக்கு சொல்வீராக அவர்கள் தங்களுடைய மார்புகள் மீது தலையில் துணியை போட்டு மார்புகளில் தொங்க விட்டுக் கொள்ளட்டும் தெளிவான குர்ஆனுடைய கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை இருந்தும் கூட அதை எடுத்து வைத்தும் கூட என்ன செய்யறான்னு கேட்டா, அது போடாவிட்டால் இந்த தண்டனை என்று சொல்லப்படலை குர்ஆன்ல.
நீங்க போடாம இருக்கலாம். பத்துவ கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதரசாவோட ஓதி கொடுக்குற வேலைக்கு தான் அவங்க லாயக்கு. அதை போய் படிச்சு செஞ்சாலும் பரவாயில்ல. நீதிபதிகளுடைய வேலையா இது? நீதிபதி என்ன செய்யறான்? உங்க மார்க்கத்தில் இந்த ஹிஜாப் அணியாவிட்டால் என்ன தண்டனை அப்படின்னு கேட்கறான். தண்டனை இருந்தா தான் அதை பேரணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. இஸ்லாத்துல தண்டனைக்குள்ள விஷயங்கள் இருக்கும். தண்டனை இல்லாமல் அமல்படுத்த வேண்டிய பல அறிவுகள் இருக்கும். அப்ப நீ தண்டனை சொல்லப்பட்ட விஷயத்தான் பேண உனக்கு உரிமை இருக்கிறது. எதற்கு உங்க மார்க்கத்தில் தண்டனை சொல்லப்படவில்லையோ அதை பேண உரிமை இல்லைங்கிறான். இப்படி ஒரு நீதிமன்ற உலகத்தில் எவனா இந்த நாட்டிலேயே சொல்லியிருப்பானா? சொல்லவில்லை. அப்ப என்ன நினைக்கிறார்கள் கேட்டா, இந்த முஸ்லீம்கள் நம்ம அடங்கி கிடக்கிறோம். எதனால் அடங்கி கிடக்கிறோம்? இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு நம்ம காரணம் இல்லை. ஆனாலும் நம்ம தான் பிரிச்சுக்கோன்னு சொல்லி அதை பல வருடங்கள் ஓட்டுனாங்க. அதனால வாய முடிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் தரட்டுவாங்க, ஏதாவது பேசினா நம்மளை பாகிஸ்தானுக்கு போன சொல்லிடுவாங்கன்னு பயந்து கொண்டு இங்க இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் வாய் திறக்காமல் இருந்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்கன்னா தொடர்ச்சியா நசுக்க நினைக்கிறார்கள். அவர்கள் ஒண்ணு வழங்கி கொள்ளல. முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டில இருந்து வெள்ளக்காரன் விரட்டினவங்க. இறங்கல. நாங்க இறங்காதனால தெரியல நினைக்காத, பயப்படுற நினைக்காத. துப்பாக்கி பீரங்கிகளுக்கெல்லாம் பயப்படுற கூட நாங்க கிடையாது. என்னை விட வெள்ளக்காரன் பீரங்கி எல்லாம் எதிர்த்து நின்று கூட நாங்க விரட்டணும். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கவும் இல்லை. யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ காட்டி கொடுத்தார்கள். மோடியாக இருக்கட்டும், மோடியுடைய குருவாக இருக்கிற RSS எந்த தலைவராக இருக்கட்டும், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்களா? அதுக்காக ஜெயிலுக்கு போனார்களா? மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் வாஜ்பாய். நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி குடிச்சு கொண்டு விட்டாங்க. அதோட ஒதுங்கினதுதான். அண்ணன் சொல்ல போனா பிரிட்டிஷாருக்கு சூனக்கின்னு ஒரு பட்டம் இருக்கிறது. யாருக்கு? சங்கிகளுக்கு. பிரிட்டிஷுடைய ஷூ இருக்குல்ல, அதை நக்கரை கூட்டம்னு அவங்களுக்கு பேரு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, பிரிட்டிஷாரை எதிர்த்து நம்மளெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யாரு? இந்த காவி கும்பலா இருக்கிறான இவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, அந்த பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்து அவங்ககிட்ட வேலைகளை வாங்கி கொண்டு அந்த வேலையின் தொடர்ச்சியாகத்தான் அதிக வேலையை பெற்றுக் கொண்டிருந்தான். நல்ல வழங்கிருங்க. நாடு விடுதலை அடைஞ்சவன அதிகமான வேலைகள் யாருக்கு இருந்துச்சு? இவருக்கு தான் மேல்சாரி கரெக்டா இருந்துச்சு. யாரு? இந்த காவிகள்கிட்ட. இவர்கள் தான் நீதிபதியா இருந்தான் வெள்ளக்காரன் காலத்துல. சுதந்திரம் அடைஞ்சவனையும் தான் இருக்கிறான். போலீஸ் அவங்க தான் இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்சவனையும் தான் இருந்தாங்க தொடர்ச்சியா. அந்த தொடர்ச்சியினால இவங்க வேலையை பெற்றாங்களே தவிர நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்ட நம்ம எல்லாம் துருள் நிற்கும். என்ன செய்யறோம்? ஒண்ணா சீண்டி பார்க்கறான். இவங்களை ஒண்ணா அடிச்சு பார்ப்போம். முத்தலாக்கும் சும்மா இருக்கிறாங்க, பள்ளிவாசல பறிச்சு சும்மா இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம செஞ்சு இருக்கணும்ல. பாபர் மசூதியை பறிக்கிறோம், அப்பவும் சும்மா இருக்கிறாங்க என்று என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு ஹிஜாபில் வச்சிருக்கிறார்கள். ஹிஜாபு தான் கடைசியா? கிடையாது, இன்னும் அவர்கள் வைப்பார்கள். ஆனால் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்று சொன்னால், இது நம்ம நாடு, நம்ம உருவாக்கின நாடு, நம்ம ரத்தம் சிந்தி உருவாக்கின நாடு. நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கி, நேதாஜிக்கு வழங்கி ஆயுதப்படையை உருவாக்கி வெள்ளக்காரனை விரட்டின சமுதாயம் நம்ம. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை நம்முடைய சுயரூபத்தை நம்ம காட்ட வைக்கிறார்கள். நீ ஹிஜாபுல கை வச்சிருக்கிறியா? இனிமே அந்த கர்நாடகாவில் உள்ள முஸ்லீம்கள் ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவன் கொடுத்த தீர்ப்பை விட தெருவில் கூட ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இதை விட மோசமான நீதி தான் கிடைக்கும். அதை விட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கர்நாடகாவில் உள்ள முஸ்லீம்கள், ஏன்னா இங்கே தமிழகத்தில் பிரச்சனை இல்லை, இங்கே ஹிஜாபு தடையதும் வரவும் இல்லை. வந்தால் இங்கே செய்வோம், இங்க வராது. வருவதற்கு இது பெரியாருடைய மண்ணு, அந்த சிந்தனை கிடையாது. ஆனா கர்நாடகத்தில் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் நம்ம வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய நம்ம உருவாக்கின நாட்டில் இவன் என்ன சட்டம் போடுறது என்று சொல்லி முற்றுகையிடணும், பெங்களூர் ஸ்தம்பிக்கணும், ஷாஹின் பாக்கை மிஞ்சக்கூடிய வகையில் சட்டம் திரும்ப பெற வரைக்கும் அசைய மாட்டோம். பீரங்கியை கொண்டு வந்தால் சரி, துப்பாக்கியை கொண்டு வந்தால், ராணுவத்தை கொண்டு வந்தால் சரி, நகர மாட்டோம் என்று நின்றால் அவன் தான் பணிஞ்சாகணும். விவசாயிகள்கிட்ட பணிஞ்ச மாதிரி சில தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்கும். சீக்கியர்கள் பண்ணலையா? சீக்கியர்கள் விவசாய போராட்டத்துக்கு உட்கார்ந்தாங்க. உலக சரித்திரம் காணாத ஒரு போராட்டம். இவ்வளவு நாட்கள் எந்த ஒரு போராட்டம் நீடித்தது இல்லை. வருஷ அளவுல, ஒரு வருஷம் தொடர் அளவுல போராட்டம் பண்ணினார்கள். அந்த மழையிலையும் வெயிலையும் குளிர்லையும் கடந்து பல பேர் செத்தார்கள், உறுதியா நின்றார்கள். கடைசியில் யார் பணிஞ்சா? சீக்கியர்கள் பணிந்தார்கள். விவசாயி பணிஞ்சாங்க, அரசாங்கம் பணிஞ்சா? அரசாங்கம் தான் பணிச்சு. அப்ப நம்ம பணிய வைக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மீறலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா அடையாள போராட்டம், நம்ம அடையாள போராட்டம் பண்றேன்னு நம்ம பாதிக்கப்படல. ஒரு ஆதரவு குரல் தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம்.
கர்நாடகாவில் உள்ளவங்க இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணாம உசுரே போனாலும் சரி உட்கார வேண்டும். எந்த கர்நாடக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சோ அதை வாபஸ் வாங்குற வரைக்கும் ஸ்தம்பிக்கும். ஸ்தம்பித்தல்லவாக அனைத்து வருவாய்கள் உனக்கு இல்லாம போகும். பஸ் ஓடாது, உனக்கு வரி வராது, வியாபாரம் நடக்காது, உனக்கு வரி வராது, எல்லா விதமான இழப்புகளும் வரும் பொழுது நீ தரும் நடமாட முடியாம நாங்க தான் உட்கார்ந்துருப்போம் என்ற அளவில் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பணிவார்கள், பணிஞ்சு ஆகணும். இன்னும் சொல்ல போனா அவர் உட்காரும் பொழுது சர்வதேச சமுதாயத்தினுடைய பார்வை வருங்க. என்னடா ஒரு சின்ன சமுதாயம் ஒரு ஆடைக்கு போராடுகிறார்கள். அமெரிக்காவை நீ கருத்து சொல்றான், இதை அப்பட்டமான மனித உரிமை மீறல், மத உரிமையை இந்தியா மீறி இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா நீ கருத்து சொல்றான். அரபு நாடுகள் எதற்காக வாய் திறக்க மாட்டான். இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறான். முஸ்லிம்களுக்காக என்ன செய்யறான், ஹிஜாப் அநியாயம் செய்கிறார்கள் என்று பேசுகிறான். இதை இன்னும் உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிலை எப்போ வரும், நம்ம போராட்டம் அந்த மாதிரி போராட்டமா இருக்கணும், தம்பிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இந்த மாதிரி நின்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சும்மா கூடணுமா, கலைஞர் அவனுக்கு என்ன கோஷம் போட்டவன கோஷம் போட்டாலும் நீங்க அறிவிப்பு போயிடுவோம், ஒன்றும் நடக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டியது, இது நமக்கு தமிழ்நாடு தேவையில்லை. அந்த கர்நாடகாவில் அந்த முஸ்லிம்கள் இந்த மாதிரி வழிமுறை எடுத்தால் மாத்திரம்தான் அதை என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அப்படி செய்தால் அதற்கான வலிமை துணி மக்களுக்கு இருக்கு, தலைவர்களுக்கு இல்லை, மக்களுக்கு இருக்கு. கூப்பிட்டா ரெடியா இருக்கிறாங்க, அவன் சாதனைக்கு தயாரா இருக்கிறான். வழிகாட்டக்கூடிய என்ன செய்யறாங்க, அவன் நசுக்கி கேஸ் போட்டுறோம் வழக்கு போட்டுருவாங்க பயம் காட்டிய அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நீண்ட நாள் நீடிக்காது, பொங்கி எழுவார் இன்ஷால்லா. கர்நாடகத்திலேயே நேற்று ஒரு பந்தில நீங்க பார்த்துருப்பீங்க, அனைவரும் முஸ்லிம் அல்லாத மக்கள் பந்துக்கு அழைப்பு கொடுத்து முழுமையாக அழைக்கப்பட்ட வரலாறு கர்நாடகத்தில் கிடையாது. முஸ்லிம்கள் பல காரியங்களுக்கு பந்து அறிவிச்சிருக்கிறாங்க. முழுமையாக அனைவரும் அழைக்கிறார்கள்னா சில பேரை பந்துக்கு பயந்து அழைப்பார்கள், ஆதரவாகவும் அழைத்தார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் ஏன் அவங்க இதில் ரொம்ப கொடுக்குறீங்க, அவங்க ஹிஜாப் பண்ணி நமக்கு என்ன வெடிகுண்டா வச்சிருக்கான், ஹிஜாப் தானடா, அது என்னடா உங்களுக்கு பிரச்சனை என்று அந்த மக்களை கேட்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மதச்சார்பற்ற நாட்டில் நம்ம எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்கிறோம்னு கேட்டா மற்றவர்களுக்கு கொடுக்கிற உரிமைகள் எல்லாம் நம்ம வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. மற்றவங்களுக்கு அதிக செலவு இருக்குது. நீங்க அரசு அலுவலகம் போனீங்கன்னா என்ன இருக்கு, அங்க அந்த பெரும்பான்மை மதம் வழிபடக்கூடிய தெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்க, சட்டப்படி வைக்கக்கூடாது. அண்ணா ஆட்சிக்கு வந்தோம் முதல் உத்தரவு தான் போட்டாங்க, அரசு அலுவலகங்களில் எந்த மதத்தினுடைய வழிபாட்டு சின்னங்களோ தலங்களோ படங்களோ சிலைகளோ இருக்கக்கூடாது என்று சொல்லி அண்ணா ஆட்சிக்கு வந்தோன்னு உத்தரவு போட்டார்ல. அந்த ஜீவோ இருக்குதா இல்லையா, அது பேசுறாங்களா? ஆனா நம்ம இஷ்யூ ஆக்கணும் இது வரைக்கும் அரசு அலுவலகங்களை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள்லாம் திறந்து போய் பேசணுமா? இல்ல. அரசு அலுவலகம் ஆயுத பூஜை கொண்டாடுறான். ஆயுத பூஜை எல்லாருக்கும் முடியுதா, ஒரு மதத்துக்குரியதா? ஆயுத பூஜை எல்லாருக்குமானது இல்லை. ஆயுதங்களை நாங்க பூஜிக்க மாட்டோம். ஆயுதத்தோடு நான் பெருசு, நான் ஆயுதத்தை பூஜிக்கணும். ஆயுதம் பெருசா நான் பெருசா? நான் பெருசு, நீங்க பெருசு. ஆயுதம் ஒரு பொருள், அறிவற்ற ஒரு பொருள், நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதை போய் பூஜை செய்வானே எவனாச்சு என்று நாங்க கேட்டோமா? நீங்க எங்க செய்யறீங்க? அரசாங்க அலுவலகத்துக்குள்ளேயே ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. துப்பாக்கி எல்லாம் வச்சு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, சட்டப்படி கூடாது. இது துப்பாக்கி வைத்து அந்த பூஜை செய்யறீங்களே, ஆனா செய்யறீங்க. நாங்க என்னைக்கு விமர்சனம் பண்ணோமா, அதை கிளப்பணுமா? எங்களை பாதிச்சா மட்டும்தான் நாங்க பேசிட்டோமே தவிர உங்களுக்கு வித்தியாசமா தான் நடத்தப்படுகிறீர்கள் மற்ற மதத்தினருக்கு. நாம மௌனமா இருக்கணும், அமைதி காக்கணும். அதே மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு ரேஷன் கடையில் பொருள் கொடுப்பாங்க. பக்ரீத்து கொடுத்துருக்காங்களா, ரம்ஜான் கொடுத்துருக்காங்களா? அதே பொங்கல் தீபாவளி கொடுக்குறீங்க, நாங்கள் எங்க பணம் 20% இருக்குது, எங்க வரி பணம் இருக்குது என்று நம்ம கேட்டோமா? என்னைக்காவது ஒரு போராட்டம் தமிழ் நடந்திருக்குதா? இந்த பொங்கலுக்கு கொடுக்க நிப்பாட்டு, தீபாவளி போனஸ் நிப்பாட்டு என்று என்னைக்காவது கேட்டுக்கிறோமா? இல்ல. நம்ம எப்படி போறோம், எங்க விஷயத்துல விட்டுருங்கடா, நீங்க என்ன தொலைஞ்சு போங்கடான்னு போயிட்டு ஒரு சமுதாயத்தை வம்புக்கு இழுக்கிறான். அப்ப வம்புக்கு இழுத்து என்ன செய்யறான், நம்ம பொறுமையை சோதிக்கிறான். ஆனா அவன் தான் ஏமாந்து போவான். அவன் நினைக்கிறான் ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ராணுவம் இருக்கு, போலீஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் முஸ்லீம் இறங்கிறான பயப்பட மாட்டான். மற்றவர்கள் இந்த உலக வாழ்க்கை பெருசா நினைக்கிறாங்க, நம்ம அதை நினைக்கிற வாழ்க்கை இல்லை. என்னைக்கு வேண்டாலும் சாவு வரப்போது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மரணித்து விட்டால் இன்னொரு வாழ்க்கை உடனே கிடைக்கும் என்று நம்பக்கூடிய நம்ம. இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆகிரத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் நம்புற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க உலக ஆசையில் இருக்கிற உங்களால் அடக்க முடியாது. நாங்க அடங்கி போவதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு மதிப்பு கொடுத்து தான், பயந்தல்ல. இந்த அரசியல் சட்டத்துக்கு நாம நீங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தம்.
நாடு விடுதலை அடையும் போது எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் பண்ணணும். எப்படி நாங்கள் போக மாட்டோம், நீ எங்க உரிமை மதிச்சுக்க என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்ட காரணத்தினால் நாங்கள் அடங்கி போறோமே தவிர பயந்து அடங்கி போகவில்லை. உங்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சு நாங்கள் ஒடுங்கி போகவில்லை, போக மாட்டோம். இந்த நிலையை ஹிஜாப் விஷயத்தில் கை வைத்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் கை வைக்க வேண்டாம் என்று நினைத்தால் நம்ம இந்த மாதிரி தெளிவா எடுத்தாகணும். இன்னொரு உதாரணம், நீதிமன்றத்துடைய அநியாயத்துக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த அப்சல் குருன்னு ஒரு ஆளை பிடிச்சி குண்டு வச்ச போட்டு தூக்கில் போட்டாங்க. இந்த அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நீதிபதி என்ன தீர்ப்பு அளிச்சான் தெரியுமா? அப்சல் குரு இன்னென்ன குற்றம் செஞ்சார், இன்னென்ன தப்பு செஞ்சார் என்று அந்த சான்றை வச்சு தீர்ப்பு அளிக்கல. தேசத்தின் கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தூக்கு தண்டனை விதிக்கிறேன், இவருக்கு நான் தூக்கு தண்டனை விதிக்கலன்னு சொன்னா 4 பேர் கத்துவாங்க அப்படிங்கிறான் அவன் நீதிபதி. அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவன் இன்னென்ன குற்றம் செய்தார், இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லாம குற்றம் நிரூபிக்கப்படலேங்கிறான். தீர்ப்புடைய ஆதாரங்கள் சாட்சியங்கள் மூலமா நிரூபிக்கப்படாவிட்டாலும் தேசத்தின் கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தூக்கு தண்டனை விதிக்கிறான். அப்ப எப்படி ஊறி போயிருக்கவங்க உள்ளத்துல எல்லாம் காவி உறுப்பினர்கள்லாம் தெரியுதா? அதே மாதிரி ஒரு மாணவன் தாடி வைக்கிற சம்பந்தமாக கோர்ட்டுக்கு போகும் பொழுது மார்க்கண்டேய கட்சி அவர் நீதிபதியா இருக்காரு. அப்ப இங்க தாலிபானை செத்து போத்துலான்னு கேட்கறான். தாடி வச்சா தாலிபானி சங்குறான். அப்ப மோடி தாலிபானாப்ப தாடி வச்சவன் தாலிபான்னு சொன்னா மோடி தான் தாடி வச்சிருக்காரு. பைத்தியக்காரத்தனம் என்ன செய்யறான்? தாடி வைக்கிறது ஒரு ஆணுக்கு உரிய ஒரு அலங்காரம், ஆம்பளைக்கு மாத்திரம் இறைவன் கொடுத்திருக்கிறான். அது எங்க மார்க்கத்தில் வைக்க சொல்லி இருக்கிறது. இதுல என்ன உனக்கு குறைஞ்சு போச்சு? தாடி வச்சவனுக்கு வீரம் எல்லாம் போயிருமா? தாடி வச்சவன பெரிய வீர ஈஸ்வரன் ஆயிடுவானா? தாடி வச்ச ஒசாமாக்கு தான் அமெரிக்கா பயந்துட்டு இருந்தான். தாடிக்கு எங்க என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப தாடி வச்ச தாலிபானுக்கு தான் தாடி வைக்காத அமெரிக்காரன் விரட்டி அடிச்சு இன்னைக்கு ஆட்சி கொடுத்து வந்திருக்கிறான். தாடிக்கு வீரத்துக்கு சம்பந்தம் இருக்குது. என்ன செய்யறாங்க? தாடி வைக்கிறதுக்கு மாணவன் அனுமதி கேட்டால் இந்த தாலிபான சிந்தனை இங்க கொண்டு வராதே, கொஞ்சம் முற்போக்கா பேசக்கூடிய ஒரு ஆளு மார்க்கண்டேய கட்சி அந்நாள் தீர்ப்புல அப்படி சொல்ற காட்சியை பார்க்கணும். இன்னொரு மாணவன் தாடி வைக்கிறதுக்கு போலீஸ் வேலைக்கு தாடி வைக்கிறான்னு கேட்கும் பொழுது அனுமதி இல்லைங்கிறான். அப்ப சீக்கியர் மட்டும் வைக்கிறாங்களே கேட்டா, சீக்கியர்களுக்கு மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க மதத்தில் தாடி கட்டாயம் கிடையாதுங்கிறான். எங்க மதத்துல கட்டாயம் இல்லைன்னு தீர்மானிப்போம் வேலையா? எங்க மதத்தில் இருக்க நம்பி நாங்க செஞ்சோம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு எங்கள் உரிமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம மதத்தில் உள்ள குரான்ல உள்ளபடி ஹதீஸ்ல உள்ளபடி தான் தீர்ப்பளிப்பேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அடிப்படை முஸ்லீம் விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்ப முஹர்ரம் பண்டிகை கொண்டாடுறாங்க. முஹர்ரம் பண்டிகை வழக்கு போதுன்னு வைங்க, வழக்கு போனால் முஹர்ரம் பண்டிகை குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்லைன்னு தடுத்துவையா? அப்ப அப்படி தடுத்தாயானால் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் கேட்போம், என்ன வேத ஆதாரம், எந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது, எந்த வேத புத்தகத்தில் அடிப்படையில் நீங்க சபரிமலை யாத்திரை போறீங்க, எந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் இத்தனை கடவுள்கள் இருக்குது என்று எந்த வேதத்தில் இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி வருமா இல்லையா? அப்ப இப்படியான குறைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? உங்க மதத்தில் இருக்குதான் இருக்கிறான். இதை கேட்கவே அவனுக்கு தேவையே கிடையாது. முஸ்லீம்கள் எதை இஸ்லாம் என்று நம்புகிறாரோ அதை அவங்க உரிமையை கொடுத்தாகணும். அரசியல் சாசனம் கொடுக்குது, அதை காப்பாற்றுறதா நீதிமன்றத்துடைய வேலை. அப்ப இந்த மாதிரி நம்மளோட மோதி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வரிசையாக நம்ம பார்க்கிறோம். பட்டியல் போடுற அளவுக்கு விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் நம்ம இப்போதைக்கு என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த நீதிமன்ற தீர்ப்புகளினால் நம்மளை அச்சுறுத்த முடியாது, நம்ம பணியவும் மாட்டோம். இந்த ஹிஜாப் அந்த ஸ்கூல்ல வர்றதை தடுத்தான் என்று சொன்னால் அந்த சட்டத்தை ஸ்கூல்ல நடக்காம ஆக்கிறோம்ல. ஸ்கூல் திறந்தா தானடா முஸ்லீம் பெண்கள் வருவதான்னு பஞ்சாயத்து வரேன், ஸ்கூலை திறக்க விட மாட்டோம்னு முடிவெடுங்க. முஸ்லீம்கள் நாங்க ரோட்ல உட்கார்ந்து எத்தனை நாள் ஸ்கூல்ல திறந்துருவியா? நாங்க சாவூருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எதுக்கும் பயப்பட பீரங்க கூட நிப்பான் நகர மாட்டோம். என்ன செய்வ? பள்ளிக்கூடத்தை நீ பூட்டி வைக்கணுமே தவிர உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை ஆகுமே தவிர என்னை மட்டும் தனிச்சு நீ பிரிச்சு ஒதுக்க முடியாது. இதை நம்ம விளைவிக்க நமக்கு ஏனும், நம்ம சக்தியோட பவர் பயப்பட மட்டும் கூடாது. ஆண்கள் பெண்கள் யாரும் அஞ்சாமல் இருந்து உட்கார்ந்தா நிச்சயமாக எந்த ஒரு அரசு இயந்திரமும் பயந்துதான் தீரும், அடங்கித்தான் தீரும். அவங்களுடைய அடக்குமுறை அதெல்லாம் ஜெயிக்கவே செய்யாது. வரலாற்றுல ஜெயிச்ச வரலாறு கிடையாது. இதை நம்ம கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும்? இந்த அடக்குமுறைக்கு எதிராக களம் ஆட வேண்டும் ஒரு விஷயம். இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாடு சுதந்திரம் அடைந்தவுடனே அப்போதே இருந்த தலைவர்கள் கவனத்தில் கொண்டு இவங்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல முஸ்லிம்களை வஞ்சிப்பாங்க என்பது விளங்கி முஸ்லிம்கள் தனியாக அவங்க பள்ளிக்கூடம் நடத்தி கொள்வதற்கு அரசியல் சாசனம் அனுமதி வழங்கி எழுதி வச்சிருக்கான்.
எதுக்கு இருக்குதுன்னா அரசாங்க பள்ளிக்கூடம் தான் இருக்குதுல்ல, என்னதான் இருந்தாலும் இங்க திணிப்பாங்க, அரசு பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டை திணிப்பாங்க என்று விளங்கி அரசியல் சாசனத்தில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம கல்விக்கூடங்களை திறப்பதற்கு நமக்கு உரிமை அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உரிமையை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்த நம்ம தலைவர்கள் சரியாக பயன்படுத்தி எல்லா முஸ்லிம் ஊர்களையும் அல்ல மாவட்டத்தில் ஒரு 2-3 இடங்கள்ல பெண்களுக்கான மகளிர் கல்லூரிகளை உருவாக்கி இருந்தால் இது ஏற்பட்டிருக்குமா? இவங்கள்ட்ட போய் பாதுகாப்பட்டு அனுப்ப முடியுமா பிள்ளைகளை? இதாக ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி மண்ணஞ்சம் படைத்தவர்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி அனுப்புறது என்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அவன் ரோட்ல உட்கார்ந்து ஒரு புத்த பெண்ணு வரும்போது 40 ரவுடி சேர்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் கட்ட சொல்றான் என்றால் உள்ள என்ன செய்வான்? நம்ம மக்களை என்ன, நம்ம பெண் குழந்தைகளை என்ன மாதிரி நடத்துவான் என்கிற ஒரு அச்சமெல்லாம் இருக்கா இல்லையா? அதுக்காக நம்ம என்ன இப்போ தூரம் நோக்க கூட நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள்ல இங்க கூட வரலாம். வருவதற்கு முன்னாடி யோசித்து எல்லா பகுதிகளிலையும் ஆண்கள் போயெல்லாம் ஃபேஸ் பண்ண வந்துடும், ஆட பாட வந்துடுவான். பெண்களை அனுப்பும் பொழுது பெண்களுக்கான கல்லூரிகளை நம்ம உருவாக்குவது தூரம் கூட செய்ய வேண்டிய காரியம். பெண்கள் படிப்பதற்காக வேண்டி சட்டத்தில் உரிமை இருக்கிறது. அந்த கல்விக்கூடங்களை திறக்கணும். எல்லா மத பெண்கள் வா, உன் மத ஆடை அணிந்து கொண்டு வா, நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த கல்விக்கூடங்களை திறப்பது தூர நோக்கில் செய்ய வேண்டிய, உடனடியாக செய்ய வேண்டியது ரோட்டில் இறங்குவது. இரண்டாவது செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், நாளைக்கு நம்ம வந்த பிறகு யோசிக்காமல் வருவதற்கு முன்னாடியே முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு முஸ்லிம் பெண்கள் கல்லூரி இருக்க வேண்டும். ஆண்கள் கல்லூரி இருக்குதோ இல்லையோ, அவன் எங்கேயுமே படிச்சுக்கிறோமா, அவன் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணிக்கிறோமா. பெண்கள் கல்லூரி நம்ம அமைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்காது. அன்னைக்கே செஞ்சிருந்தாங்கன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சவுடனே எவ்வளவு கல்லூரிகள் தேவையோ அதை உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காது. இந்த தூர நோக்கோடு என்ன செய்யணும், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த கடுமையான வெயிலில் நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள், நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டோம். உளவுத்துறை எல்லாம் தவிர்த்து ஒரு வெட்டு கொளுத்துகிற வெயில்ல உணர்வை காட்டினார்கள் பேசும். கொஞ்ச நேரம் கோஷம் போட்டு நம்ம கலைவோம். தூர நோக்கம் 2 விஷயம். ஒண்ணு, இந்த கர்நாடகத்தோட தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்க, ஸ்தம்பிக்க வைக்க சொல்லுங்க. தமிழ்நாடு நடந்தாலும் ஸ்தம்பிக்க வைப்போம். தமிழ்நாடு நடக்கல, வந்தால் அடுத்த இனிமேல் நீதிமன்றத்துக்கு போறது, தீர்ப்பு வழங்குற அந்த விளையாட்டுல இன்னும் தேவை கிடையாது. நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அனைவருமா சேர்ந்து உட்காருவோம். இந்த விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு தொடர்பு இருந்தால் அவங்க தெரிவிங்க. தூர நோக்கோட என்ன செய்யுங்க, நமக்கு ஒண்ணு வரலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி வரும். அப்ப ஒண்ணும் நடக்காது, நம்ம அப்படிதான் இருப்போம் நினைச்சிட்டு இருந்தாங்க. வந்துருச்சுல இப்ப அதே மாதிரி நாளைக்கு எங்க வேண்டாலும் வரலாம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்யணும், நமக்கான ஒரு கல்லூரிகள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த அந்த வீரத்தையும் அந்த உத்வேகத்தையும் அந்த தியாகத்தையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். கோஷம் மட்டும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்களே, வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்களே, நீதி கேட்கும் போராட்டம், நீதி கேட்கும் போராட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். கர்நாடக ஹைகோர்ட்டின் காவி தீர்ப்பை உண்மையாக கண்டிக்கிறோம், உண்மையாக கண்டிக்கிறோம். அரசியல் சாசன உரிமைகளை, அரசியல் சாசன உரிமைகளை காக்க தவறிய கர்நாடகாவின் தரத்தை கண்டிக்கிறோம். ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். சட்டம், நீதி, நியாயம் சாகரித்த சங்கி தீர்ப்பை என்றும் நாங்கள் ஏற்க மாட்டோம். படிக்காதே, 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 படிக்காதே என்ற பெயரிலே தமிழக உரிமை பறிக்காதே, படிக்காதே, படிக்காதே, முஸ்லிம் பெண்களின் கல்வி உரிமை பறிக்காதே, தூண்டாதே, தூண்டாதே. வேற்றுமையிலே ஒற்றுமை காணும் மக்களிடம் பிரிவினையை தூண்டாதே. பதில் சொல், நீதி வந்தவோ பதில் சொல். அரசியல் சட்டம் முக்கியமா, நீதித்துறை சட்டம் முக்கியமா? பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். கண்டிக்கிறோம், சட்டப்படி தீர்ப்பளிக்காமல் நாங்கள் சட்டத்தை திருத்தி கோரி முகானோடு விளையாடிய நீதிபதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அல்லாஹு அக்பர். இந்த போராட்டம் இதோடு முடிவடைகிறது. இதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும்
இங்கு வருகை புரிந்த பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் பேராபட்டு அனைத்து ஜமாஅத்தாருக்கும் பொதுநல அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை சொல்லி முடித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.